தாய் வீடு ஆகஸ்ட் 2025. வரலாற்றில் ஊடல். திருவள்ளுவரும் பிற இலக்கியக்காரர்களும். செல்வநாயகி ஸ்ரீதாஸ். முகவுரை. தொல்காப்பியத்துக்கு முன்னர் தமிழில் பல இலக்கண இலக்கிய நூல்கள் இருந்து கால ஓட்டத்தில் அழிந்து போயின. தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் என்னும் இலக்கிய நூலுடன் தான் தொடங்குகிறது. தொல்காப்பியம் தமிழ் மொழி முழுமை பெற்ற நிலையில் எழுதப்பட்டு ஏறக்குறைய 2800 ஆண்டுகள் கடந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் உலகம் முன்னேறிக் கொண்டிருக்கும் இன்றைய நிலையிலும் அடிப்படை இலக்கண கோட்பாடுகளில் தன்னிறைவு கொண்டதாக, பெரிய அளவில் அடிப்படை மாற்றங்களை எதிர்நோக்காததாக உள்ளமையே அதன் நிறைவை குறிக்கிறது. காலத்தால் அழிந்தன போக தொல்காப்பியத்தின் பின் எழுந்துள்ள 50க்கும் அதிகமான மரபிலக்கண நூல்கள் தொல்காப்பிய கோட்பாட்டு மரபையே அடியொற்றி செல்கின்றன. இலக்கண நூலாக அறியப்படும் தொல்காப்பியம் இலக்கண நூல் மட்டுமல்ல, ஒரு இலக்கிய நூலும் கூட. இல்லற வாழ்வில் கணவன் மனைவியரிடையே ஏற்படும் இன்பத்தை மிகுத்து கொடுத்தும் ஒரு உன்னத கருவியாக ஊடல் என்னும் ஒழுக்கம் நிகழ்கின்றது, இடம்பெறுகின்றது. இது மனிதன் இல்லறம் நடாத்த தொடங்கிய காலத்தில் இருந்தே பேசப்பட்டு அனுபவிக்கப்பட்டு விரும்பப்பட்டு வரும் ஒரு நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும். இலக்கியங்களில் ஊடல் இன்பச் சுவையின் தரத்தை மிகுத்து கொடுக்கும் பகுதியாக காட்டப்படுகிறது. தனி மனிதனது இயல்பு வாழ்க்கையில் இடம்பெறும் இந்த நிகழ்வு அதன் சுவை காரணமாக இலக்கியத்திலும் இடம்பெறலாயிற்று. வாழ்வியல் கூறுகள் இலக்கியத்தில் இடம்பெறும் பொழுது அவை சுவைபட கூறும் நோக்கில், அதாவது இயல்பு வாழ்வில் இடம்பெறும் நிகழ்வுகள் இலக்கியமாகும் போது அவை மிகுத்தும் குறைத்தும் கூறப்படுகின்றன. வாழ்வியல் கூறுகள் இலக்கியத்திலே இடம்பெறும் பொழுது எவ்வாறு கூறப்பட வேண்டும் என்பது பற்றி தொல்காப்பியர் கூறுவது சிறப்பானதும் சிந்திக்க வைப்பதும் ஆகும். நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் என்று தொல்காப்பியம் அகத்திணையியல் 56வது நூற்பா கூறுகிறது. இவ்வகையில் ஊடல் என்னும் வாழ்வியல் ஒழுக்கம் பல்வேறு கால பகுதிகளில் வாழ்ந்த பல்வேறு கலைஞர்களின் பல்வேறுபட்ட படைப்புகளில் கையாளப்பட்டிருக்கிறது. இவை திருக்குறளுடன் ஒப்பு நோக்கில் ஆராயப்படுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்பதை கடந்து அது வாழ்வியல் இலக்கணமாகவும் விளங்குகிறது. இதனை சுபமாணிக்கனார் அவர்கள் தமிழ் காதல் என்னும் நூலில் இலக்கண நூலான தொல்காப்பியம் வாழ்வியல் இலக்கியத்தையும், இலக்கிய நூலான திருக்குறள் வாழ்வியல் இலக்கணத்தையும் எடுத்துரைக்கும் உன்னதமான நூல்கள் ஆகும் என்று கூறியிருப்பது கவனத்திற்குரியது. அறிவியலில் அனைத்து வளங்களினதும் ஆழநீளம் கண்ட திருவள்ளுவர் உலக இன்பங்களுக்கெல்லாம் அடிப்படையான அன்பை வலியுறுத்தும் முறையில் காதலின் நுணுக்கங்களை ஆராய்ந்திருக்கிறார். நெஞ்சொடு புலத்தல், புலைவி, புலவி நுணுக்கம், ஊடல் உவகை என்னும் 4 அதிகாரங்களிலும் ஊடல் பற்றி குறிப்பிடப்படும் கருத்துக்கள் எக்காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் உரியனவாக அனைத்து இலக்கண இலக்கியங்களையும் விஞ்சி நிற்கிறது என்பதே இந்த ஆய்வின் முடிவாகும். ஆய்விலே குறிக்கப்பட வேண்டிய சொற்கள் ஊடல், புலத்தல், புலவி நுணுக்கம். ஆய்வின் தலைப்பு வரலாற்றில் ஊடல், திருவள்ளுவரும்
பிற இலக்கியகாரர்களும். ஆய்வு சிக்கல்: வாழ்வியல் இன்பத்திற்கு அடிப்படையான அன்பை வலியுறுத்தும் காதல் நுணுக்கங்களை கூறும் பகுதிகளுள் ஊடல் பற்றி கூறும் பகுதிகள் சுவைமிக்கவை. கால வேறுபாடு காரணமாக திருவள்ளுவர் காணும் ஊடல் பகுதிகளை திருக்குறளுக்கு காலத்தால் முன் பின்னான இலக்கியங்களுடன் ஒப்பிடுதல் சிக்கலானது. கருதுகோள்: தலைவன் தலைவியரிடையே ஏற்படும் பிணக்கு, பொய்ச்சினம், பகைத்தல், வெறுத்தல் முதலான செயல்களை குறிக்கும் ஒற்றைப்பதமான ஊடல் காலம், இடம், இனம், மொழி, பண்பாடு முதலாய எல்லைகளை கடந்து எவருக்கும் எக்காலத்துக்கும் ஏற்புடைத்தாக இனிய வாழ்விற்கு பொருந்தும் அன்பின் நுணுக்கங்களை படிப்பார் மனத்தில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அனைத்து இலக்கணங்களையும் விஞ்சி நிற்கிறது திருக்குறள் என்பது கருதுகோள் ஆகும். ஆய்வியல் நெறிகள்: உளவியல், சமூகவியல், வரலாற்றியல், ஒப்பாய்வியல். உளவியல் நெறி இன்றைய இலக்கிய கோட்பாட்டிலும் திறனாய்வு கோட்பாட்டிலும் முக்கிய இடம் பெறுகிறது. மனித உளம் சார்ந்த இலக்கியம் மனித மனம் சார்ந்தது உளவியல். எனவே மனித உளம் சார்ந்த இலக்கியங்களை மனித உளம் சார்ந்த உளவியல் முறையாக ஆராய்வது சிறந்ததாகும். சான்றுகள்: முதன்மை சான்றுகள் தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, 14 கீழ்கணக்கு இலக்கியம், பக்தி இலக்கியம். துணை சான்றுகள்: இவ்விலக்கியங்கள் தொடர்பான ஆய்வுகள். ஆய்வேட்டின் அமைப்பு: இந்த ஆய்வேடு முகவுரை, ஊடல் திருவள்ளுவருக்கு முன்னைய காலம், அதாவது சங்க இலக்கியம், தொல்காப்பியம். மூன்றாவது ஊடல் திருக்குறளுக்கு பிற்பட்ட காலம், 14 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், பக்தி இலக்கியம். ஆய்வின் அளவு கருதி ஆய்வின் கால எல்லை பக்தி இலக்கிய காலம் வரை, பொது ஆண்டுக்கு பின்னர் 9ஆம் நூற்றாண்டு வரை என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4வது ஒப்பாய்வு, 5வது முடிவுரை. இப்பொழுது நாம் இயல் 1க்கு வருகிறோம். முதலாவது பகுதி ஊடல் திருவள்ளுவருக்கு முற்பட்ட காலம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருவள்ளுவருக்கு முற்பட்ட காலப்பகுதி என்பது தொல்காப்பியர் காலம், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 711 முதலாக தொகை நூல்கள் காலமான சங்க காலம், ஏறக்குறைய பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் 1ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதி என்று அறியப்படும் மிக நீண்ட காலப்பகுதியாகும். தொல்காப்பியர் காலம். தொல்காப்பியர் காலம் பொது ஆண்டுக்கு முன் 711 என்று சிவகங்கை மாவட்டம் கோவிலூர் திருமடத்தில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டம் கோவிலூர் திருமடமும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் இணைந்து நடத்தியதாகும். இக்கருத்தை வேறு ஒரு முறையில் நிச்சயிக்கலாம். தொல்காப்பியம் உறுதியாக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்துக்கு முந்தியது. தமிழ்நாடு சீர்கட்டிருந்ததாக கூறப்படும் களப்பியர் காலத்திற்கும் கீழ்கணக்கு நூல்களுக்கும் முந்தியது. திருக்குறள் காலத்திற்கும் முந்தியது. வலுவான சான்றுகள் மூலம் இந்நிலைப்பாடு மாற்றி அமைக்கப்படும் வரை இதனை ஏற்றுக்கொள்வதில் தப்பில்லை. இந்த ஆய்வின் தேவைக்காக தொல்காப்பியரின் காலத்தின் கீழெல்லை பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு என்றும், சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியர் காலத்துக்கு பிற்பட்டவை என்றும் கொள்ளலாம். தொல்காப்பியர் கால தமிழ்நாடு. இந்த ஆய்வின் நோக்கத்திற்காக தொல்காப்பியம் பொருளாதாரம் மட்டுமே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் என்னும் இந்த இலக்கணம் கூறுகின்ற நாட்டினது எல்லைகளை
தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் கீழ்கண்டவாறு வகுக்கின்றது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் சிறப்பு பாயிரம். எனவே வடக்கே விந்திய மலையையும் தெற்கே குமரி முனையையும் கிழக்கிலும் மேற்கிலும் கடலையும் எல்லைகளாக கொண்ட தமிழ்நாட்டிற்கே தொல்காப்பியம் கூறும் இலக்கணம் ஏற்புடையது என்பது முதலிலேயே தெளிவுபடுத்தப்படுகிறது. எட்டுத்தொகை 10 பாட்டு இலக்கியங்கள். எட்டுத்தொகை 10 பாட்டு இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலத்திற்கும் தொகுக்கப்பட்ட காலத்திற்கும் இடையே நீண்ட இடைவெளி இருந்திருக்க வேண்டும். எட்டுத்தொகை இலக்கியங்களில் பரிபாடலும் கலித்தொகையும் நீங்களாக ஏனைய 6 நூல்களும் எண்ணிக்கை அடிப்படையில் தொகுக்கப்பட்டு அகநானூறு, புறநானூறு, நற்றிணை நானூறு, ஐங்குறுநூறு, 10 என்று பெயர் பெற்றிருக்கின்றன. அகநானூறும் புறநானூறும் பொருள் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. 8 தொகை இலக்கியங்கள் அவற்றில் குறுந்தொகை 4 அடி சிற்றெல்லையாகவும் 8 அடி பேரெல்லையாகவும் கொண்டது. நற்றிணை 9 அடி சிற்றெல்லையாகவும் 12 அடி பேரெல்லையாகவும் கொண்டது. அகநானூறு 13 அடி சிற்றெல்லையாகவும் 31 அடி பேரெல்லையாகவும் கொண்டது என்னும் 1200 பாக்களும் அடிவரையறையால் திட்டமிடப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. 10 பாட்டு இலக்கியங்களை விட 8 தொகை இலக்கியங்களே பெருமளவில் அகப்பொருளை அடிப்படையாக கொண்ட நூல்களாக வகுக்கப்பட்டன. 8 தொகையில் 10 புறநானூறும் நீங்களான ஏனையவை அகம் சார்ந்த நூல்கள். இவையே பெருமளவில் எமது ஆய்வுக்கும் இங்கு பயன்படுத்தப்பட்டவையாகும். 10 பாட்டில் முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய 4 நூல்களும் அகம் சார்ந்தவை. இவ்விலக்கியங்களின் கால பிரிவுகளை கீழ்காணும் அடிப்படையில் கொள்ளலாம். 1. பண்டை காலத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆதரிக்கப்பட்ட தமிழ் அவை ஒன்று தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டளவில் தமிழ்நாட்டு அரசுகள் வலுவிழந்த போது தமிழ்ச் சங்கமும் வலுவிழந்து முடிவிற்கு வந்திருக்க வேண்டும். திருக்குறள் ஏறக்குறைய பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டளவில் எழுந்திருக்க வேண்டும். திருக்குறள் தொல்காப்பியத்தை அடியொற்றி செல்லும் ஒரு இலக்கியம். திருக்குறள் தன் காலத்து நாட்டு நிலையை பிரதிபலிப்பதுடன் பொருள் அளவில் சங்க இலக்கியத்திலிருந்தும் பெரிதும் மாறுபட்டதாகவும் சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாகவே திருக்குறளை காணத்தக்க வகையிலும் அமைந்திருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, கீழ்கணக்கு நூல்கள் ஆகியவை சங்கத்தொகை நூல்களுக்கு நடையாலும் பொருளாலும் செய்யுள் அமைப்புகளாலும் பெரிதும் வேறுபட்டவை. காலத்தால் பிந்தியவை. சங்ககால பிற்பகுதியில் நாடு சீர்குலைந்த நிலையில் இருந்ததை 14 கீழ்கணக்கு நூல்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காட்டி நிற்கின்றன. இவ்விலக்கியங்கள் சங்க இலக்கியங்களிலும் வேறானதொரு பண்பாட்டை காட்டுகின்றன. பக்தி இலக்கியங்கள் பெருமளவில் களப்பிரர் காலத்திற்கு பிற்பகுதியில் தொடங்கி பொது ஆண்டிற்கு பின் 9ஆம் நூற்றாண்டு வரை செல்கின்றன. தொல்காப்பியம். இப்பொழுது நாம் தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்ற இந்த ஊடல் என்னும் பகுதிக்கு அடிப்படையாக விளங்குகின்ற பின்புலத்தை பற்றி சிறிது பார்க்கலாம். திணைமரபு. பண்டை காலத்தில் தமிழக நிலங்கள் உலகின் அனைத்து பகுதிகளையும் போல அவற்றின் வளம், செயற்பாடு முதலிய பல்வேறு காரணங்களால் ஐவகையாக பிரிக்கப்பட்டது. தொல்காப்பியம் அவர் கால மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பினை முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என 4 திணைகளாக வகுத்ததுடன் இவற்றுள் அடங்காத வறண்ட நிலப்பரப்பை
பாலை என்று தனியாக ஒரு திணையாகவும் வகுத்திருக்கிறார். இந்நிலப்பரப்புகள் அவற்றின் தன்மை நோக்கி அவை பாடலில் பயின்று வரும் பொழுது அவற்றிற்குரிய முதல் கரு உரிப்பொருட்களை கொண்டு பாடப்பட வேண்டும். இந்த ஐவகை திணைகள் பற்றிய விளக்கம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணை இயலில் விரிவாக கூறப்படுகின்றது. தேவை கருதி அடிப்படை தன்மை மட்டும் இங்கு எடுத்து வரப்படுகிறது. மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த நிலமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த நிலமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த நிலமும் பாலை என்று ஐந்திணைகள் அகத்திணையில் சிறப்பு கூறப்படுகின்றன. தொல்காப்பிய பொருளதிகார கோட்பாடுகள். தொல்காப்பியம் பொருளதிகாரம் இலக்கியம் படைக்கும் புலவனுக்கு அவன் இலக்கியம் படைப்பதற்கு வழிகாட்டியாக அமையக்கூடிய கோட்பாடுகள், கொள்கைகள், வரன்முறைகள் முதலியவற்றை விரிவாக எடுத்து கூறுகிறது. தொல்காப்பியர் கூறும் இலக்கணத்தில் இருந்து பிறழாமல் இலக்கியம் படைத்தல் வேண்டும். உலக வழக்கு என்பது உயர்ந்தோர் வழக்காகும். கோட்பாடுகள் மரபுகளை மீறி கவிதை அமையும் போது அது உலக வழக்கு மீறிய கவிதையாகி உயர்ந்தோர் ஏற்கும் தன்மையை இழந்து விடுகிறது. தொல்காப்பியர் ஐந்திணைக்கும் உரிய உரிப்பொருள்களை அகத்திணையியல் 14ஆம் நூற்பாவால் விளக்குகின்றார். புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றிவை தேருங்காலை திணைக்குறி பொருளே. தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணையியல் நூற்பா 14. இந்த ஆய்வின் நோக்கத்திற்காக மேலே கூறப்பட்ட உரிப்பொருள்களும் அவை தொடர்பான நிகழ்வுகளும் பற்றிய தொல்காப்பியரது கருத்து மட்டுமே இங்கு எடுத்து வரப்படுகிறது. இங்கு கூறப்பட்ட ஒழுக்கங்கள் அனைத்து நிலங்களுக்கும் உரிய உரிப்பொருளாக இருப்பினும் அவை குறியீட்டு அமைப்பின் மூலம் ஒரு திணைக்கே சிறப்பாக உரியதாக கொள்ளப்படுகிறது. இந்த குறிகள் விளக்கும் உரிப்பொருள்கள் காலந்தோறும் இருந்து வரக்கூடியவை, எனவே காலத்தை மீறியவை. எனவே குறிஞ்சி திணை புணர்தலையும், முல்லை திணை இருத்தலையும், நெய்தல் திணை இரங்கலையும், மருதத்திணை ஊடலையும், பாலைத்திணை பிரிதலையும் குறியீடாக கொண்டு விளங்குகின்றது. கவிதை ஆக்கத்தில் இவை மேலே குறிப்பிட்ட நிலங்களுக்கே உரியனவாக அங்கே அமைப்பில் இடம்பெறுகின்றன. இங்கு ஐந்திணை என்பது மக்களது பாலியல் ஒழுக்கங்களை எடுத்து கூறுவது ஆகின்றது. பாலியல் சார்ந்த இவ்வொழுக்கம் தொல்காப்பியத்தில் கற்பு களவு என்னும் வாழ்வியல் அடிப்படையில் கைகோள் கோட்பாடாகிறது. தலைவன் தலைவி இருவரது உறவு நிலையின் அடிப்படையில் ஐந்திணைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமே என்னும் அகத்திணையியல் 13ஆம் நூற்பாவின் மூலம் உரிப்பொருள் திடமாக நிறுவப்படுகிறது. மொத்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சமூகத்தில் இணைந்து வாழும் திருமண உறவானது அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்து இயங்க வேண்டும் என்பது தொல்காப்பியரது நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட குறியீட்டு ஆக்கத்தில் மருத நிலத்துக்கு உரிய பொருள் ஊடல் என்று ஆகிறது. அகம் பற்றி விரிவாகவும் நுணுக்கமாகவும் பேசும் தொல்காப்பியர் அகவாழ்விற்கு இடையூறாக அமைந்த பரத்தமையில் அவருக்கு இருந்த உடன்பாடற்ற தன்மை காரணமாக உலகியல் வழக்கில் காணப்பட்ட பரத்தமை ஒழுக்கம் பற்றி தவிர்க்க முடியாத வேளைகளில் மட்டுமே குறிப்பிடுகிறார்.
உலகியல் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்னும் கருத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார். வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என ஒரு இலட்சிய வாழ்க்கையை காட்ட முனைந்த தொல்காப்பியரால் சமூக வாழ்வில் புல்லுருவியாக அமைந்துவிட்ட பரத்தமை ஒழுக்கம் பற்றி அதிகமாக கூற முடியவில்லை. ஆனால் தவிர்க்கவும் முடியவில்லை. அடுத்ததாக தொல்காப்பியத்தில் ஊடல். ஆய்வு நுழையும் முன் சில விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, பொருளதிகாரம் கூறும் வாழ்வியலில் பங்குதாரர்களான தலைவனியும் தலைவியும் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? உலகியல் வாழ்க்கை காட்டும் வகையில் அகத்திணையியல் அனைத்து திணை மக்களையும் உள்வாங்கி இருந்தாலும் தலைவன் தலைவியருக்குரிய இலக்கணங்கள் சாதாரண மக்களுக்கு ஒப்புவதாக இல்லாவிட்டாலும் சங்க இலக்கியங்கள் உலகியலையும் காட்டி நிற்கின்றன. உண்மையான காதல் வாழ்க்கை பேசப்பட்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. தலைவன் தலைவியருக்குரியதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் 10 குணங்களை ஒரு காலத்தில் ஓரிடத்தில் ஓர் தலைவன் தலைவியரிடையே நிகழ்ந்த உயர்ந்த வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு அளவுகோலாக காட்டியிருக்கிறார் என்று கூறலாம். இரண்டாவதாக, தொல்காப்பியர் விதந்து கூறாத பல விடயங்கள் இக்காதலரிடையே நடந்திருக்கின்றன. அவை இல்லாமல் அக்கால சமூக நிலையை நாம் ஆராய்கின்றோம். பல இடங்கள் இட்டு நிரப்பப்பட்டிருக்கின்றன. களவில் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் காண்பதுடன் தொல்காப்பியர் கூறும் வாழ்வியல் தொடங்குகிறது. தொல்காப்பியர் அக்கால வாழ்வியலை வாயில்கள் எனப்படும் கதாபாத்திரங்களின் கூற்றுக்கள் வாயிலாக கூறிச் செல்கிறார். இக்கூற்றுக்களை ஒரு கால பின்னணி கொண்டே ஆராய வேண்டியுள்ளது. இதனை ஒரு பெருங்கதை என்றும் கூறலாம். அல்லது தலைவன் தலைவியரின் வாழ்க்கையில் ஒரு கணப்பொழுதில் ஓரிடத்தில் நடைபெற்ற ஒரு சிறு நிகழ்வை அடியாக கொண்டு எழுதப்பட்ட சிறுகதைகள் பல கொண்ட ஒரு நெடுங்கதை என்றும் கூறலாம். தொல்காப்பியத்தில் களவியல் சுவைமிக்க காதல் மொட்டாகி மலராகி காயாகி கனியாகும் இனிய அனுபவத்தை அழகுற கூறும் பகுதியாகும். காதல் திருமணமாக அரங்கேறுவதுடன் காதல் வாழ்வின் சுவைமிக்க ஒரு அங்கம் முடிந்து விடுகிறது. அடுத்து வரும் கற்பியல் பகுதி திருமணத்துடன் தொடங்குகிறது. இப்பகுதி வாழ்வியலின் இன்னும் ஒரு பக்கத்தை கூறுகிறது. தொல்காப்பியத்தில் ஊடல் என்னும் ஒழுக்கம் மருத நிலத்துக்கு உரியதாக கூறப்படுகிறது. வயலும் வயல் சார்ந்த நிலமும் மருதம் ஆகும். ஓய்வு நேரம் அதிகமாக கொண்ட விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டது மருத நிலம். ஓய்வு நேரத்தில் கலைகள் வளர்ந்தன. கூடவே பண்பாட்டு சேர்க்கேடும் வளர்ந்தது. ஊடல் என்னும் ஒழுக்கம் கற்பியல் என்னும் அதிகாரத்தின் முக்கிய பேசு பொருளாக இடம்பெறுகிறது. கற்பியல் தலைவன் தலைவியரிடையே நடந்த மணவினையுடன் தொடங்கும் 53 நூற்பாக்களை கொண்ட முக்கியமான வாழ்வியல் பகுதி இதுவாகும். தொல்காப்பியத்தில் பல இடங்களில் தொல்காப்பியர் பொருள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். சில இடங்களில் கொடுக்க தவறியிருக்கிறார். தவழ்வினார் என்று கூறுவதை விட அச்சொற்களுக்கோ அல்லது சொற்றொடர்களுக்கோ பொருள் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற பொருள்பட சொற்பொருளோ அல்லது விளக்கமோ அல்லது வரைவிலக்கணமோ கூடாது கடந்து சென்றிருக்கிறார் என்று கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஊடல் என்னும் சொல் பற்றிய விளக்கம் கொடுக்க தவறியமையையும் அவ்வாறே கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனால்
சில முக்கியமான கைகோள்களுக்கு செய்யுளியலில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது மறை, களவு, கற்பு ஆகிய கைகோள்கள் செய்யுளியலில் நூற்பா 178 முதல் 179 வரையிலான நூற்பாக்களில் விளக்கப்பட்டுள்ளன. மறை வெளிப்படுதலும் தமரில் பெறுதலும் இவை முதலாகிய இயல்நெறி பிழையாது மலிவும் புலவியும் ஊடலும் உணர்வும் பிரிவோடு புணர்ந்தது கற்பெனப்படுமே என்று கற்புக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் செய்யுளியலில். களவொழுக்கம் ஒழுகி அதன் பின்னர் மனம் செய்து கொண்ட தலைவனும் தலைவியும் கூடியும் ஊடியும் வாழும் வாழ்க்கையே கற்பு வாழ்க்கையாகும். இந்நெறியில் அவர்கள் பெறும் மன உறுதியே கற்பெனப்படும் திண்மை ஆகும். இதனையே வள்ளுவரும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின் குறள் நூற்பா 54. கற்பியலில் மலிவு, புலவி, ஊடல், உணர்வு, பிரிவு என்னும் 5 கூறுகள் பேசப்படுகின்றன. கற்பு என்னும் பதம் தொல்காப்பியத்தில் பல பொருள்பட ஆளப்பட்டிருந்த போதிலும் அது பொதுப்பட இல்லறம் என்னும் பொருளில் ஆளப்பட்டிருக்கிறது எனலாம். தொல்காப்பியர் காதல் வாழ்க்கையை களவியல் வாழ்க்கை என்றும் திருமணம் செய்து வாழ்தலை கற்பியல் வாழ்க்கை என்றும் அமைத்திருக்கின்றார். அவரை அடியொற்றியே திருவள்ளுவரும் இன்பத்துப்பாலில் களவியல் கற்பியல் ஒழுக்கங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வைத்திருக்கிறார். மலிவு என்பது மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சி என்னும் பொருளில் இங்கு ஆளப்பட்டிருக்கிறது. அதாவது களவு வாழ்க்கை முடிந்து கற்பு வாழ்க்கை தொடங்கிய காலத்தில் தலைவனும் தலைவியும் களவு காலத்தில் வருந்திய வருத்தம் தீர சுதந்திரமாக இன்பம் அனுபவித்து மகிழ்தல் ஆகும். இதனை தொல்காப்பியர் கரணத்தில் அமைந்து முடிந்த காலை நெஞ்சுதலை அவிழ்ந்த உணர்ச்சி என்கின்ற தொல்காப்பிய கற்பியல் நூற்பா 5 என்றும் அவன் அறிவாற்ற அறியும் தொல்காப்பியர் கற்பியல் நூற்பா 6 என்றும் குறிப்பிடுகிறார். கற்பியல் மனைவியின் பின் தலைவி கணவன் வீட்டில் பெறும் உரிமைகளும் கடமைகளும் பேசப்படுகின்றன. தொல்காப்பிய நூற்பாக்களும் சங்க இலக்கியங்களும் தலைமக்களுக்கு இருக்கும் அளப்பரிய உரிமைகள் பற்றி பேசுகின்றன. தலைவி கணவனை காமக்கிளத்தியர் பரத்தையர் முதலிய பிற பெண்களுடன் பங்கு கொள்ள வேண்டியதொரு துர்ப்பாக்கியமான நிலை தவிர அனைத்து துறைகளிலும் உயர்நிலையில் இருந்திருக்கிறார்கள். தன் கணவனை இன்னும் ஒருத்தியுடன் பங்கு கொள்வதில் பெண்களின் நிலைப்பாட்டில் இன்று வரை எந்தவித மாற்றமும் இல்லை என்பது வியப்புக்குரியது அல்ல. தலைவனின் பரத்தை ஒழுக்கம், அதனால் தலைவன் தலைவியரிடையே ஏற்படும் ஊடலின் பல படிநிலைகள் முதலியவற்றை விளக்குவதே தொல்காப்பியத்தின் ஊடல் பற்றிய அமைப்பாகும். ஊடல் பற்றிய விளக்கம். ஊடல் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் சுய அனுபவம் மூலமாக அல்லது பிறர் அனுபவம் வாயிலாக நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அதனை தெளிவாக இன்னும் ஒருவருக்கு விளக்கத்தான் முடிவதில்லை. ஊடல் என்பது பொதுவாக இருவருக்கிடையே, சிறப்பாக கணவன் மனைவியரிடையே அல்லது காதலன் காதலியர் இடையே ஏற்படும் பொய்க்கோபம், பிணக்கு, கருத்து வேறுபாடு அல்லது மனத்தாங்கல் எனலாம். இது உளவியல் அடிப்படையில் தோன்றுகிறது. இதனை நடத்தை அறிவியல் அடிப்படையில் பல கோணங்களில் பகுத்து ஆயலாம். நடத்தையியல் மேலை நாடுகளில்
19ஆம் நூற்றாண்டில் உருவானது. தமிழ் இக்கலை தொல்காப்பியர் காலத்திலேயே தமிழில் வளர்ந்திருக்கிறது. மெய்ப்பாட்டியலில் இது பற்றி கூறப்படுகிறது. ஊடலின் கால அளவு மிகச் சிறியது. ஊடல் என்பது வாழ்க்கையை சுவைபட கொண்டு செல்லும் ஒரு காரணியும் கூட. தினமும் இனிய சுவையை அனுபவிப்பவனுக்கு மாறாக வேறு சுவை ஒன்று தென்படும் போது உணவு சுவை மிக்கதாகிறது. புலவி, ஊடல், உணர்வு. புலவி, ஊடல், உணர்வு ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கியவை, ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதவை. பிணக்கின் படிநிலை வளர்ச்சியை குறிக்கும் சொற்கள். ஊடல் ஆண் பெண் இருபாலாரிடமும் உண்டு என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். திருக்குறள் ஊடல் ஒழுக்கத்தை துணி, புலவி என்னும் சொற்களால் வேறுபடுத்தி காட்டுகிறது. புலவி அண்மை காலத்தது என்றும் ஊடல் அதனின் மிக்கது என்றும் இளம்பூரணர் என்னும் உரையாசிரியர் கூறுகிறார். உணர்தல் என்பது ஊடலை அளவிறந்து நீங்குதல் என்கின்றார் பரிமேலழகர். திருக்குறள் உரையில் பரிமேலழகர் ஊடலை அளவிறந்து நீங்குதல் என்று கூறுகிறார். ஊடல் பற்றிய தொல்காப்பியரின் இந்த அமைப்பு முறை அவரது உளவியல் நுட்பத்தை வெகுவாக விளக்குகின்ற பகுதியாகும். மனித உள்ளங்களை அணு அணுவாக அளந்து சுவை மிகச் சொல்லியிருக்கும் திறம் வியக்க வைக்கிறது. தொல்காப்பியர் கணவன் மனைவியரிடையே இருந்த அன்பின் ஆழத்தை புலப்படுத்துவதற்கு ஊடலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இது உலகியல் ஒழுங்காகும். பரத்தியர் ஒழுக்கம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் தன் கணவனை இன்னும் ஒரு பெண்ணுடன் பங்கு கொள்வதற்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லை என்னும் எக்காலத்துக்கும் என் நிலத்திற்கும் பொருத்தமான உலகியல் நிலைப்பாட்டை தொல்காப்பியர் அணுகி இருக்கும் அளவைகளும் அழகும் விளக்கமும் பிரமிக்கத்தக்கவை. ஊடல் என்பது பிணங்கிக் கொள்ளும் ஒரு வகை நடத்தை பாங்கு என்று கூறப்படுகிறது. இது உளவியல் சார்ந்த ஒரு வெளிப்பாடாகும். மேல்நாட்டில் இதனை நடத்தை அறிவியல் சார்ந்து பல்வேறு கோணங்களிலும் பகுத்தாய்வு செய்யலாம். நடத்தை அறிவியல் என்றால் இயற்கையில் உயிரினங்களின் உள்ளும் அவற்றிடையேயும் உள்ள நடத்தைகள் மற்றும் உக்திகள் நடத்தை அறிவியல்கள் என்பது. இயற்கையில் உயிரினங்களுக்கு உள்ளும் அவற்றிற்கு இடையிலும் உள்ள நடத்தைகள் மற்றும் உக்திகள் பற்றி ஆய்வு செய்யும் எல்லா துறைகளையும் ஒட்டு மொத்தமாக குறிக்கும் ஒரு சொற்றொடர் ஆகும். இந்த ஊடலின் பகுதிகளை தொல்காப்பியருக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின் வாழ்ந்த திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியிருக்கிறார். துணியும் புலவியும் இல்லாயில் காமம் கனியும் கருக்காயும் அற்று. திருக்குறள் 1306. மிகுதி அடுத்த இதழில்.